விக்னேஸ்வரன் அதை பற்றி நீங்கள் சொல்லவே வேணாம். அவருக்கு வந்து காமெடி என்டர்டெய்னர்ஸு ப்ளஸ் வந்து நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்குறது நல்லா தெரியும். காத்து வாக்கில் 2 காதை நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து எப்படி ஒரு பிளாக் பஸ்டராக அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு. விக்னேஸ்வரனுடைய மிகப்பெரிய சக்ஸஸே பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்கள் பெரிய வெற்றி அடையும். அவர் வந்து ஏதோ ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு மியூசிக் டைரக்டரோட அவர் பணியாற்றும் போது ஒரு பெரிய ஹிட் சாங் வந்து நிற்கும். சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆனாலே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துடும் ஆடியன்ஸ் மத்தியில். அடுத்ததாக ஒரு டீசர் ட்ரெயிலர் எப்பவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். இப்படி எல்லா விஷயத்துலையுமே வந்து விக்னேஸ்வரன் வந்து ஒரு சிறப்பான ஒரு டைரக்டர். சரி, எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு மொமெண்டம் எப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் பெரிய படம் வரும்போது பண்ண மாட்டாங்க. பெரிய படம் வந்து நம்ம வந்து சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கலாம், டீசர் ட்ரெயிலர் அப்படியே போயிட்டு இருக்கலாம். பெரிய லெவலில் ப்ரொமோஷன் வந்து இந்த படத்தினுடைய இதுவாகும்போது தான். இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு 10 நாள் பிறகு தான் ஆரம்பிப்பாங்க. அதில் தான் 12ஆம் தேதி ஆடியோ லான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பிறகு அந்த படம் 10 நாள் பெரிய லெவலில் அவங்க என்னென்ன ப்ரொமோஷன் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த படம் பொறுத்தவரையும் ஒரு நல்ல குவாலிட்டியான கமர்ஷியல் என்டர்டெய்னர், குவாலிட்டி நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு தரமான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் இருக்கும். ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ்னாலே அப்படிப்பட்ட படம் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது எல்லாருக்குமே. அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் தான் நான் இப்போ அஜித் சாருடைய பயணம் தான் நல்ல பயணம். அவர் வந்து யாருக்கும் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. வேலையை அவர் பார்த்து நான் படம் நடிக்கிறேன், பிடிச்சிருந்தா படம் பாரு, பிடிக்கல விட்டு போ, நீ என்ன சொன்னாலும் நான் கவலைப்படலன்றது. அப்படி தான் ஒரு நடிகையும் போயிட்டே இருக்கு. என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவங்க ஆஃபீஸில் அவர் வந்து ஸ்கிரிப்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு, பல மாதங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு திடீர்னு தோடுற மாதிரிலாம் பண்ணுவாராம். அவர் வந்து ஸ்ரீ அவர்கள் வந்து திடீர்னு வந்து எனக்கு படம் எதுவும் இல்லை, நான் வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து வேலை கொடுங்க அப்படின்னு. இவங்க மாத சம்பளம் கொடுத்து அவர் வந்து வேலைக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அது பிறகு திடீர்னு வெளியே போயிட்டு வரான். இல்லை பண்ணலை, நான் போய் நடிக்க போகிறேன் அப்படின்னு வரான். ஸோ அவருக்கு ஏதோ பர்சனலாக ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாஃப்டா தனஞ்சயன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விக்னேஸ்வரன் அவர்கள் இயக்கத்தில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் வந்து முடிவடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு ஹாட்ரிக் விட்டி அந்த படம் அமையும் நினைக்கிறீங்களா? 100%. விக்னேஸ்வரன் அதை பற்றி நீங்கள் சொல்லவே வேணாம். அவருக்கு வந்து காமெடி என்டர்டெய்னர்ஸு ப்ளஸ் வந்து நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்குறது நல்லா தெரியும். காத்து வாக்கில் 2 காதை நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து எப்படி ஒரு பிளாக் பஸ்டராக அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு. விக்னேஸ்வரனுடைய மிகப்பெரிய சக்ஸஸே பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்கள் பெரிய வெற்றி அடையும். அவர் வந்து ஏதோ ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு மியூசிக் டைரக்டரோட அவர் பணியாற்றும் போது ஒரு பெரிய ஹிட் சாங் வந்து நிற்கும். சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆனாலே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துடும் ஆடியன்ஸ் மத்தியில். அடுத்ததாக ஒரு டீசர் ட்ரெயிலர் எப்பவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். இப்படி எல்லா விஷயத்துலையுமே வந்து விக்னேஸ்வரன் வந்து ஒரு சிறப்பான ஒரு டைரக்டர். அவருக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமைன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த படத்துக்கு பிறகு எல்லாருமே இல்லை, டிராகன் பிறகு வந்து எல்ஐகே படம் பிரதீப் ரங்கநாதன் வந்தாலே கொண்டாடன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து லலித் அவர்களுக்கு 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோக்கு ஒரு பெரிய ஜாக் படம் தான் இருக்கும். ஆனால் படம் ஆரம்பத்துலேருந்து பல சர்ச்சைகள், டைட்டில் சர்ச்சை, இதெல்லாம் மீறி படம் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் சர்ச்சைகள் ஒரு படத்துக்கு இருக்குது, நல்லா தானே. இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக இருக்குல்ல, எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு படமாக. எல்லாமே ப்ரொமோஷன் தான். சினிமா பொறுத்தவரை வந்து டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னா ஒரு கெட்ட பேர் வராத வரையும் எல்லாமே ஓகே தான். கெட்ட பேர் அப்படின்னா எதுவும் ஒரு நெகட்டிவான விஷயம் வரக்கூடாது. சர்ச்சைகள் வந்து சினிமாவில் எப்பவுமே இருக்கும். அந்த சர்ச்சைகள் வர்றது வந்து தப்பே கிடையாது. சர்ச்சைகள் வரலன்னு தான் எல்லாரும் ஒரி பண்ணுறாங்க. எந்த சர்ச்சையுமே இல்லை, இந்த படம் குவைட்டாக வருது, எப்படி போய் ரீச் ஆகணும். சர்ச்சைகள் வர்றது முக்கியமாக இல்லையான்றதை விட அந்த படம் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கணும். அதை உருவாக்கலைன்னா நீங்கள் குவைட்டாக வந்து குவைட்டாக போயிடுவீங்க, காணாமல் போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ எந்த விஷயத்துலையுமே ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு விஷயம் வந்து ஏதோ பேசப்படுது ஒரு படத்தை பற்றினாலே மக்கள் மத்தியில் என்னப்பா இந்த படத்தை பற்றி ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும். அந்த எதிர்பார்ப்பே அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய கூடுதல் ஒரு வசூலை கொண்டு வந்து கொடுக்கும். 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ சொன்னீங்க, அவங்களோட சேர்ந்து ரவுடி பிக்சர்ஸ் சேர்ந்து தான் தயாரிச்சிருக்காங்க. ஆமாம். அது வந்து 2 பேரும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்ட்னர்ஷிப் வந்து ப்ராஃபிட் ஷேரிங்கில் இருக்குது. சம்பளமாக இல்லாமல் ப்ராஃபிட் ஷேரிங்கில் போகிறாங்க. அதனால் இருக்கலாம். அதே போல் ரெட்ரோ படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? ஏன்னா 80s அந்த படத்தினுடைய பூஸ்டப் வரும். நான் முதலே சொன்னேன், அவங்க வந்து ப்ரமோஷனுக்கு என்னன்னா குவைட்டாக போயிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து கனிமாலாம் வந்திருக்கு. கனிமா பாட்டு ஒரு சாங் வந்து மிகப்பெரிய லெவலில் வெயிட் ஆயிடுச்சு. இப்போ 3rd சாங் வந்துருச்சு. இப்போ 3rd சாங்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து கரெக்டான முறையில் மீட்டரில் சொல்லுவாங்கள்ல, ப்ரொமோஷன் மீட்டர் கரெக்டாக போயிட்டுருக்கு அந்த படத்துக்கு. அவங்க எல்லாமே வெயிட் பண்ணது வந்து குட் பேட் அக்லி முடிஞ்ச பிறகு நம்மளுடைய ப்ரொமோஷனை ஸ்பீட் பண்ணலாம். சரி, எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு மொமெண்டம் எப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் பெரிய படம் வரும்போது பண்ண மாட்டாங்க. பெரிய படம் வந்து நம்ம வந்து சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கலாம், டீசர் ட்ரெயிலர் அப்படியே போயிட்டு இருக்கலாம். பெரிய லெவலில் ப்ரொமோஷன் வந்து இந்த படத்தினுடைய இதுவாகும்போது தான். இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு 10 நாள் பிறகு தான் ஆரம்பிப்பாங்க. அதில் தான் 12ஆம் தேதி ஆடியோ லான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பிறகு அந்த படம் 10 நாள் பெரிய லெவலில் அவங்க என்னென்ன ப்ரொமோஷன் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த படம் பொறுத்தவரையும் ஒரு நல்ல குவாலிட்டியான கமர்ஷியல் என்டர்டெய்னர், குவாலிட்டி நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு தரமான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் இருக்கும். ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ்னாலே அப்படிப்பட்ட படம் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது எல்லாருக்குமே.
அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். குட் பேட் அக்லி வந்து நல்லா போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஒருவேளை வந்து இன்னும் ஒரு 2 வாரம் நல்லா போகணும்னா அதுக்கு ஏதாவது தியேட்டர் கிடைக்கிறது சிக்கல் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் இந்த இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் 950 ஸ்க்ரீனில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 600 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகும். அதாவது இந்த இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் பேசிட்டு இருக்கோம், இந்த இது பார்த்தீங்கன்னா 600 ஸ்க்ரீன் தான் ரிலீஸ் ஆகும். 600 ஸ்க்ரீன் தான் கண்டினியூ ஆகும். ஏன்னா 950 ஸ்க்ரீன் மேலே ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியாது ஆடியன்ஸ். இப்போ என்ன பண்ணுவாங்க, 200 ஸ்க்ரீன் வந்து இப்போ இந்த வாரம் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இப்போ 10 ஹவர்ஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. மறக்காதீங்க, சச்சின் ரிலீஸ் ஆக போகுது, ரிலீஸ். இப்போ அதுக்கும் நிறைய பேர் ஸ்க்ரீன் கொடுப்பாங்க. ஏன்னா விஜய் சார் படம் வருது அப்படின்னு அதை ரீலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு நிறைய பெரிய லெவலில் ஸ்க்ரீன் வரலாம். இப்போ அதனால் இந்த படம் ஆட்டோமேட்டிக்காக குறையும் போது தேர்ட் வீக்கெல்லாம் அதோட அவ்வளோதான். தேர்ட் ஃபோர்த் வீக்லாம் எல்லாரும் மறந்துடுவாங்க. அது பிறகு வரது மல்டிப்ளெக்ஸில் போயிட்டே இருக்கும் படங்கள்லாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ் தாண்டி மல்டிப்ளெக்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கும். அந்த மல்டிப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா 7-8 ஸ்க்ரீன் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ். அங்கே எப்பவுமே ரிலீஸ்க்கு பிரச்சனையே இல்லை, எத்தனை படம்லாம் வரலாம். அவங்க எல்லாருமே சொல்கிறது இந்த படம் ஒரு குவாலிட்டியான கமர்ஷியல் படம், ஒரு ரொமான்டிக் படம். அதில் வந்து ஒரு தரம் இருக்குது, மேக்கிங்கில் பிரமாதமாக பல விஷயங்கள் இருக்குது. சூர்யா சாரை பார்க்கும்போதே எல்லாருக்குமே பிடிச்சி போகுது. அப்படிப்பட்ட ஒரு லுக்கோடு இருக்கார். எல்லாமே சரியாக அமைஞ்சிட்ருக்கு அந்த படம். அதனால் அந்த படத்துக்கான வெற்றி அந்த படம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அமையும். கார்த்தி சுப்ராஜ் சமீபத்தில் பேட்டியில் கூட சொல்லியிருந்தார், ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் தான் அந்த படமே அப்படிலாம் சொல்லியிருந்தார். அதான் சொல்லுறேன், அந்த படத்துக்கான வெற்றி அந்த படத்துக்கு கிடைக்கும். எப்படி வந்து குட் பேட் அக்லிக்கான வெற்றி எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி இந்த படத்துக்கான வெற்றி இந்த படத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்களே பார்க்க போறீங்க. மதராசி படம் அதுவுமே டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, செப்டம்பர் மாதம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களே. அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன், ஏன்னா சிக்கந்தர் படம் இப்போ தான் சரியாக போகல. அது நான் முன்னாடியே ஒரு இதில் சொன்னேன், ஏஆர் முருகதாஸ் சாருக்கு அது வேற படம், சிக்கந்தர் இது வேற படம். அது பெரிய ஹீரோ படம் இல்லையா? அதான் அது ஒரு இந்தியில் அவருக்கான கம்பல்ஷன் அந்த படம் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு ரீசனால பண்ணியிருக்கலாம். அவர் இது அவருடைய டொமைன், இங்கே தமிழ்நாடுன்றது அவருடைய டொமைன். அவருக்கு தெரியும் நம்ம ரசிகர்கள் இந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க தெரியும். இந்த ரசிகர்களுக்கான ஒரு நல்ல படமாக சிவகார்த்திகேயனோட படமாக அந்த படம் இருக்கும். இப்போ அடுத்தது வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாக்கோ பிளாக் பெரிய பெரிய படங்களாக வருது. நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து மே 1ஆம் தேதி நம்ம பார்க்குறோம் ரெட்ரோ பார்க்குறோம். அது பிறகு வந்து ஜூன் 5ஆம் தேதி தக் லைஃப் பார்க்குறோம். மே 16 இன்னும் 2-3 படம் வருது. டிடி நெக்ஸ்ட் லெவலு, அப்புறம் வந்து மாமன் அப்படின்னு வரிசைய படம் வருது. நடுவில் விஜய் ஆண்டனி அவர்களுடைய ககனமார்கன் வரப்போகுது, சக்தி திருமணம் வரப்போகுது. அப்புறம் ஜூன் 5ஆம் தேதி வந்து நம்ம பார்க்க போகிறோம் தக் லைஃப். அது பிறகு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 கூலி. அப்புறம் செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் மதராசி. அக்டோபர் 1ஆம் தேதி இட்லி கடை அப்படின்னு பேக்டாக தமிழ் சினிமா அடுத்தடுத்த கட்டம் நிறைய படங்கள் வருது. உங்களுக்கெல்லாம் ஃபீல் டே கண்டினியூஸாக நீங்கள் அப்டேட் கேட்டுகிட்டே இருக்கலாம், இன்டர்வியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ படங்கள் வருது. அது தமிழ் சினிமாவுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்க போது. என்னை பொறுத்தவரையும் ஒரு நல்ல காலகட்டத்தை நோக்கி தான் தமிழ் சினிமா போயிட்டுருக்கு. இந்த ஏப்ரல்லேருந்து அக்டோபர் வரையும் நான் எதிர்பார்க்குறேன். நம்மளே ஒரு இன்டர்வியூவில் பேசினோம், விஜய் சாரோட கடைசி படம் ஜனநாயகன் அது தனியாக தான் ரிலீஸ் ஆகணும், பராசக்தி படம் தள்ளி போகும்போது நம்ம முன்னாடியே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு உண்மை தானே சார்? நான் வந்து கண்டிப்பாக வரக்கூடாதுன்னு சொன்னேன். கரெக்டா? நான் என்ன சொன்னேன், ஒரு படத்தோட ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. இப்போ எதுக்கு நம்ம தனித்தனியாக பேசிகிட்டு இருக்கோம்? இப்போ வந்து ரெட்ரோ இருந்தாலும் சரி, தக் லைஃப் இருந்தாலும் சரி, காம்படிஷனே இல்லை. தனித்தனியே வரும்போது ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் நல்ல கலெக்ஷன் வரும்போது ஒரு படம் வெற்றி படமாக மாறுது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த படத்தோட போய் போட்டி போட்டு அரசியல் காரணங்களுக்காகவோ இல்லை தனிப்பட்ட காரணங்களுக்காக பண்ணுறது தவிர்க்கப்படணும் அப்படின்றதான் ஒரு இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷம் இருக்கிற ஒரு ஆளாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அது நல்லது கூட, அதுதான் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. இப்போ அது வந்து 2 வாரம் கழிச்சு வாங்கலாம், என்ன பிரச்சனை இருக்குது அப்படி தான் நான் சொன்னேன். ஆனால் அது பிறகு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை சேம் டே வராது, அது வரையும் ஒன்றா வருது, பொங்கல் வருது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு இப்போ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை அது படம் சேம் டே வராது அப்படின்னு. ஸோ இதுதான் யதார்த்தம். கண்டிப்பாக நடக்கும்போது பாருங்கள் வராது. அந்த மாதிரி டாக் போயிட்டு இருக்கு, அப்போ டாக் போயிட்டு இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டாக் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக வராது. நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, வேண்டாம் இந்த மாதிரி கிளாஷ் பண்ண வேணாம், அரசியல் காரணமாயிடும், அப்புறம் வந்து வேணுனே பண்ண மாதிரி ஆகிடும். அப்புறம் உங்களுக்கான பேக்ட்ராப் யார், எதுக்காக இதை பண்ணுறீங்க அப்படின்னு அரசியல் காரணங்களை பேச ஆரம்பிப்பாங்க. தனிப்பட்ட முறையில் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் அது பெரிய தடங்களாக மாறும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கான வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கும்போது யாரும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ அஜித் சாருடைய பயணம் தான் நல்ல பயணம். அவர் வந்து யாருக்கும் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. நான் படம் நடிக்கிறேன், பிடிச்சிருந்தா படம் பாரு, பிடிக்கல விட்டு போ, நீ என்ன சொன்னாலும் நான் கவலைப்படலன்ற பாருங்க. அப்படி தான் ஒரு நடிகரும் போயிட்டே இருக்கணும். ஸோ ஒரு நடிகரும் நான் கம்பேரிசனோட இவரை வந்து ஓவர்டேக் பண்ணணும், அவருடைய படங்களை தாண்டி படம் கலெக்ட் பண்ணணும், இந்த கம்பேரிசன் கேமுக்கே வேணாம். நம்ம பார்க்க வேண்டியது சோலோ ரிலீஸ் டேட் ஒன்று. நம்ம பாட்டு வந்தோமா, வெற்றி அடைந்தோமா, செலிப்ரேட் பண்ணோமா, நம்ம ப்ரொடியூசர் ஜெயிச்சிட்டாரப்பா, சந்தோஷம், நம்மகிட்ட வரமாட்டார், அடுத்த படம் போகலாம், இவ்வளோதான் போகணும். இதுதான் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, ப்ரொடியூசருக்கு நல்லது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்லது, ஆடியன்ஸுக்கு நல்லது. இல்லைனா ஒரு 2 பேர் ஹீரோனுடைய படங்களை வந்து கிளாஷ் ஆச்சு வச்சுங்களேன், அன்னெசரி கிளாஷ் இந்த தியேட்டர்ஸ் கம்பேரிசன் வரும். தியேட்டரில் எந்த படம் பெற்ற கலெக்ஷனு ஆளால் கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது தவிர கடைசி படம் வர அதனால் கடைசி படமாக இருக்கிற படத்துக்கு ஒரு மரியாதையை நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் இன்டர்வியூவில் சல்யூட் பண்ணிவிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கான வெற்றி என்னவோ அது கிடைக்கணும். அது சூப்பர் டூப்பராக படமாக இருக்கும்போது சூப்பர் டூப்பரான வெற்றி கிடைக்கணும், ஆவரேஜ் படம் ஆவரேஜ் வெற்றி கிடைக்கும். ஆனால் அதை தாண்டி விஜய் சார் வரும்போது அது ஆவரேஜ் படம் வந்தாலும் மக்கள் பெருசாக பார்த்துருவாங்க, அது வேறு விஷயம். நான் சொல்கிறது அதுக்கான வெற்றியை கொடுத்துட்டு நம்ம வந்து அவருக்கு வந்து ரெஸ்பெக்டோட சல்யூட் பண்ணி அனுப்புறது தான் ஒரு சரியான முறையாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதையெல்லாம் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிறைவாக ஒரு கேள்வி, நடிகர் ஸ்ரீ அவர்கள் வந்து சில படங்கள் நடிச்சிருந்தாலுமே ஒரு தனித்துவமான நடிகர் அப்படிங்கிற ஒரு பேர் பெற்றிருந்தார்.
ஆனால் சமீப காலமாக அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் அவர் போடுற வீடியோக்கள் ஸ்ரீக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இவரோட கவலையாகவும் இருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்தாச்சு? நான் பார்த்தேன். இப்போது நான் வந்து திரு பிரபு அவர்கள்ட்ட கேட்டேன், ப்ரொடியூசர் பிரபு அவர்கள் கேட்டேன் நான். ஆமாம், எஸ்ஆர் பிரபு அவர்கள் கேட்டேன், என்ன சார் நடந்துட்டுருக்குன்னா, அவருடைய பயணத்தை பற்றி சொன்னார். ஸ்ரீ என்னென்ன பண்ணிட்டு இருந்தார். அவங்க ஆஃபீஸில் அவர் வந்து ஸ்கிரிப்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு, பல மாதங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு திடீர்னு தோல்ற மாதிரிலாம் பண்ணுவாராம். அவர் வந்து ஸ்ரீ அவர்கள் வந்து திடீர்னு வந்து எனக்கு படம் எதுவும் இல்லை, நான் வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து வேலை கொடுங்க அப்படின்னு வரா. இவங்க மாத சம்பளம் கொடுத்து அவர் வந்து வேலைக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அது பிறகு திடீர்னு வெளியே போயிட்டு வரா. இல்லை பண்ணலை, நான் போய் நடிக்க போகிறேன் அப்படின்னு வரா. ஸோ அவருக்கு ஏதோ பர்சனலாக ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. கன்சிஸ்டன்சி இல்லைன்னா இதை பண்ணணும்னு நினைக்கிறாரு, திடீர்னு அதை பண்ணாமல் வேற ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவருக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அவங்க ஃபேமிலிக்கும் அவருக்கும் தனியாக வாழும்போது ஒரு சின்ன டிப்ரெஷன், ஒரு வேளை நான் அடைய வேண்டிய உயரம் பெருசு, எனக்கு அது கிடைக்கல அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கலாம். சினிமா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டிப்ரெஸ் ஆகணும்னா அதிகபட்ச டிப்ரெஷன் நானும் ஆகணும். எனக்கு கிடைச்ச பிரச்சனைகள், இப்போ நான் ஆரம்பித்து நான் 2 படத்தை நான் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான படம் ஒன்று கொடுக்குறேன், ஆனால் ஆடியன்ஸ் உள்ள ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு வரும்போது நம்மளுக்கு டிப்ரெஷன்ன்றது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நான் அதை தாண்டி போயிட்டே இருப்பேன். என்னுடைய இதில் போர்டில் இங்கே எழுதியிருப்பேன், வாட் நெக்ஸ்ட், மூவ் ஆன். இதுதான் என்னுடைய மந்திரமாக இருக்கும். யார் வந்தாலும் அதை பார்ப்பாங்க. பார்த்தோன்னே எதுக்கு இதை எழுதிச்சிருக்காரு. நான் உடனே சொல்லுவேன், வாழ்க்கை என்பது சினிமா பொறுத்தவரைக்கும் இதுதான் நடக்குன்றது யாருக்குமே கேரண்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது சிம்பிளாக வாழ்க்கையை அடுத்த கட்டம் கடந்து போயிட்டே இருக்கணும். அடுத்த கட்டமாவது நல்லதாக நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்கள் உழைச்சிட்டே இருக்கணும். இதுதான் சினிமா. அது அவருக்கும் நான் சொல்கிறேன். மற்றபடி நான் பல பேரை பார்த்துருக்கேன், பல பேர் பிரச்சனை இருக்கிற பேரை பார்த்துருக்கேன். என்னை விட மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிற பல பேரை நான் பார்க்குறேன். அவங்களெல்லாம் நான் அதுதான் சொல்லுவேன், சார் என்னுடைய பிரச்சனை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனை கம்மி. நீங்கள் எப்படி பார்க்குறோம், நான் சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் என் பிரச்சனை உங்கள் பிரச்சனையோட எவ்வளோ பெருசு. ஓகே, உங்கள் பிரச்சனையோட என் பிரச்சனை சின்னதாக இருக்கும்போது அப்பா பரவாயில்ல, அவரு ரொம்ப பிரச்சனை இருக்காரு, நம்ம பெட்டராக தான் இருக்கும், மனசை தேத்திட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? இந்த கம்பேரிசன் கேம், இப்போ படங்களை பற்றி கம்பேர் பண்ணும்போது நான் பேசின அதே விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா சினிமா பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, நான் எப்பவுமே பார்ப்பேன், என்னை விட பிரச்சனை இருக்கிற பல ப்ரொடியூசர் என்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. இத்தனைக்கும் பெரிய லெவலில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அவங்ககிட்ட பேசி, சார் இவ்வளோ கோடி சார், இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார், எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல அப்படிங்கும்போது, பரவாயில்ல நம்மளுக்கு 6 கோடி தான் இருக்குல்ல அப்படின்னு நினச்சிப்பேன். கடன் வட்டிக்கு 12 கோடி லட்சம் தான் கட்ட வேண்டியிருக்கு, அவருக்கு 25 இருக்குது, பரவாயில்ல நம்ம பெட்ரு அப்படின்னு. ஆனால் சம்டைம் இவர் பார்ப்பேன், இவர் கடனே இல்லையா, பரவாயில்லையே, என்னடா இது நம்ம நிலம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்படி கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எண்டே கிடையாது. புரியுதுங்களா? எண்டே கிடையாது சினிமாவில். நான் என்னுடைய ஒரே அட்வைஸ் ஆர் சஜஷன் டு எனிபடி இன் சினிமா இண்டஸ்ட்ரி, சினிமாவுக்கு வரணும்னா மிகப்பெரிய திக் ஸ்கின் இருந்தால் வாங்க. திக் ஸ்கின் அப்படின்னு அர்த்தம் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய. எனக்கு வந்து ஒரு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இங்கே வந்து எரும மாட்டு தோல் இருக்கக்கூடாது சினிமாவில் என்ன தோல் இருக்குது தெரியுமா, காண்டாமிருகம் தோல் இருக்குன்னு சொன்னாங்க. காண்டாமிருகம் தோல்னு அர்த்தம், அதாவது இவ்வளோ பெரிய தோல் இருந்தால் தான் நீங்கள் எல்லாத்தையும் அவமானங்களையும் இன்சல்களையும் அரசியலும் சரி சினிமாலும் சரி இவ்வளோ அவமானங்களை தாண்டக்கூடிய ஒரு காண்டாமிருகம் தோல் இல்லைன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுதான் சினிமா. இதை தாங்கிக்கணும். அதுக்கான வலிகளையும் அதனுடைய பெயின், அதாவது என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதை தாண்டி நம்ம போகணும். வாட் நெக்ஸ்ட்னு போகணும். அதை போகலன்னா நம்ம டிப்ரெஷனில் போயிடுவோம். நம்ம அன்னெசரியாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அவருக்கு சீக்கிரமாக வெளியில் வர்றதுக்கு இது வந்து ஓகே, இது ஒரு சின்ன ஒரு ஃபேஸாக நினச்சிக்கலாம். ஸ்ரீ கண்டிப்பாக வெளில வந்துடுவார். அவர் ஒரு திறமையான நடிகர், அவர் கண்டிப்பாக வெளில வந்துடுவார். அவருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நம்ம பிரார்த்திப்போம். மிக்க நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி சார். தேங்க்யூ.